உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நேற்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளன. அதேபோன்று விசேடமாக அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த அலுவலகங்களில் அனைத்து அலங்காரங்களும் அகற்றப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு வகையில் இந்த அலங்கார பந்தல்கள் இருக்குமாயின் அவற்றை அகற்றுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாக்களிப்பதற்காக விசேட தேவையுடைய நபர்களுக்கு அவசியமான வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன. நடமாட முடியாத நபர்களுக்காக வாக்களிப்பு மத்திய நிலைய வளாகத்தில் உங்களது வாக்கை செலுத்துவதற்காக சிறு தூரம் செல்ல வேண்டி ஏற்படுமாயின் தேவையான வசதிகளை வழங்குவதற்கு நாம் அனைத்து தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளோம். பார்வை குறைபாடுடையவர்கள் தொடர்பில் கடந்த 2 தேர்தல்களை போன்றே தொற்றுணரக்கூடிய கட்டமைப்பை நாங்கள் வழங்கியுள்ளோம். இது தவிர நாம் தற்போது சாதாரண முறைமைக்குள் உரிய மருத்துவ சான்றிதழோடு வீட்டிலிருந்து போக்குவரத்து வசதிகளை பெற்றுக்கொள்ள தேவையான அனுமதியை வழங்கும் செயல்முறையை முன்னெடுத்துள்ளோம். தற்போது தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் தமக்குரிய உப தபால் அலுவலகங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்காக தேர்தல் தினத்திலும் உப தபால் அலுவலகங்கள் திறந்திருக்கும். உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இன்றி வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்றாலும் செல்லுபடியாகும் அடையாள அட்டையொன்றை எடுத்துச் செல்வதன் மூலம் உங்களுக்கு வாக்கினை செலுத்தும் எளிமை காணப்படுகின்றது. பழைய மற்றும் புதிய தேசிய அடையாள அட்டை இதற்காக செல்லுபடியாகும். செல்லுபடியான கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம், அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை, சிரேஷ்ட பிரஜைகளுக்கான அடையாள அட்டை, மத குருகுமாருக்கான அடையாள அட்டை, ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையின் தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதம், முழுமையான அங்கவீனர்களுக்கான தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை, அதேபோன்று எந்தவொரு அடையாள அட்டையும் இல்லாத நபர்களுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை, அதேபோன்று மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் புகைப்படத்துடன் வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் ஆகியன இந்த தேர்தலுக்கான செல்லுபடியான அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக கருதப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். தேர்தலுக்காக கொழும்பு மாவட்டத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் தயார் என கொழும்பு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி கினியே பிரசன்ன ஜனககுமார் தெரிவித்தார். கொழும்பு மாவட்டத்தின் 13 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கும் செயற்பாடுகள் நிறைவடைந்துள்ளன. கொழும்பு ரோயல் கல்லூரியில் விநியோகிக்கும் நடவடிக்கைகள் மற்றும் பெறுபேறுகளை எண்ணும் பணிகள் இடம்பெறும். இதற்கமைய கணினிமயப்படுத்துவதற்கு அவசியமான பயிற்சி நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுகின்றன. தேர்தலின் தொகுதி மட்டத்திலான பெறுபேறுகள் அந்த மத்திய நிலையத்திலேயே வெளியிடப்படுவதுடன் அந்த இடத்தில் உள்ளூராட்சி மன்ற மட்டத்திலான பெறுபேறுகள் எண்ணப்பட்டு வெளியிடும் நடவடிக்கைகள் இடம்பெறும். எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை அனுப்பி வைக்கும் நிலையமாக செயற்படவுள்ள யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்படும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பில் இன்று கள ஆய்வு செய்யப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தேர்தலுக்கான யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. 517 வாக்களிப்பு நிலையங்களிலே இத்தேர்தல் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் 243 வட்டாரங்களில் இந்த வாக்கெண்ணல் செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகம் எங்களாலும் வடமாகாணத்திற்குரிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராலும் மேற்பார்வை செய்யப்பட்டு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாளை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே காலை 7 மணி முதல் இந்த வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றன. தீவக பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் எடுத்துச் செல்வதற்குரிய ஏற்பாடுகள் நேற்றைய தினம் இலங்கை கடற்படையுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதே வேளையிலே தீவு பகுதியிலே ஏதாவது அனர்த்தங்கள் அவசர தேவைகள் ஏற்படும் பட்சத்திலே அதற்குரிய விசேட தரித்து நிற்கின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் நாங்கள் கடற்படையுடன் கலந்துரையாடி மேற்கொண்டிருக்கின்றோம். இதனிடையே கிளிநொச்சி மாவட்டத்துக்கான தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் S. முரளிதரன் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்திலே 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய மாவட்டத்தில் 1,02,387 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றனர். இதற்காக 108 வாக்களிப்பு நிலையங்களும் இந்த வாக்குகளை எண்ணுவதற்காக 40 வாக்கெண்ணல் மையங்களும் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த வகையிலே நாங்கள் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது குறித்த 6ஆம் தேதி தாங்கள் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை தங்களுடைய வாக்குகளை விரைவாக சென்று செலுத்துமாறு கேட்டுக்கொள்வதோடு மாற்று வலுவுள்ளோருக்கான ஏற்பாடுகளும் அவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மேலும் எங்களுடைய மாவட்டத்தில் இந்த கடமைகளுக்காக 1450
உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு சபைகளுக்குமான இறுதி முடிவுகள் தெரிவத்தாட்சி அலுவலகம் அதாவது புதிய மாவட்ட செயலக வளாகத்திலே எங்களுடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்ற பின்னர் இறுதி முடிவுகள் கணக்கிடப்பட்டு தேர்தல் திணைக்களத்தின் அனுமதியுடன் வெளியிடப்படும்.